சிவபுராணம் முதல் 5 வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி யாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகம மாகிநின்றன்னைப்பால் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. சிவபுராணத்தில் முதல் 5 பாடல் வரிகள். இதோட விளக்கத்தை நான் சொல்கிறேன். புராணத்தில் வர முதல் லைனோட விளக்கம்: நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க அப்படின்னா சிவனின் திருப்பெயரான நமச்சிவாய வாழ்க. அடுத்து நாதன் தாழ் வாழ்க, அனைத்து உயிர்க்கும் தலைவனான இறைவனின் திருவடிகள் வாழ்க. 2வது லைன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னா கண் இமைக்கும் நேரம் கூட என் மனதை விட்டு நீங்காத சிவபெருமானின் திருவடிகள் வாழ்க அப்படிங்கிற அர்த்தம். அடுத்த 3வது லைன் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. கோகலினா மாணிக்க வாசகருக்கு குருவாகி உபதேசம் செய்த இடம், திருப்பெருந்துறை, அது கோகலினா. குருமணினா மாணிக்க வாசகரின் அறியாமையை போக்கி குருவாக எழுந்தருளிய சிவபெருமான். குரு என்றால் ஆசிரியர், மணி என்றால் மாணிக்கம் அல்லது ஒளி. தாழ் வாழ்க, ஞானத்தை தந்த அந்த ஒப்பற்ற இறைவனின் திருவடிகள் வாழ்க அப்படிங்கிறது தான் 3வது லைனோட விளக்கம். அடுத்து 4வது லைனோட விளக்கம்: ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அப்படின்னா வேதங்களாகவும் ஆகமங்களின் உட்பொருளாகவும் நிலைத்து நின்று, அன்னிப்பான் அப்படின்னா நம்மை தேடி வந்து நம் உள்ளத்திற்கு மிக அருகில் இனிமை தருபவனான சிவபெருமானின் திருவடிகள் நீடூழி வாழ்க அப்படிங்கிறது தான் 4வது வரியோட அர்த்தம். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. லாஸ்ட் லைன் 5வது லைனோட விளக்கம் ஏகன் அப்படின்னா பிரபஞ்சத்தின் தொடக்கமாகவும் முடிவாகவும் அனைத்திற்கும் மூலமான பரம்பொருள் ஒன்றே என்பதே பொருள். அநேகன் அனைத்து உயிர்களிலும் கலந்து பலவாகவும் இருக்கிறான் என்பது சுருக்கமாக எல்லாம் இறைவனின் Please like and subscribe. Thank you for watching.